Hello everyone. நம்ம இன்னைக்கு தேன்கணிதம் டெஸ்ட் 5 ஓட மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெகட்டிவ் LCM HCF தான். சரியா? Okay. If the given two numbers are in the ratio 13:15 and their LCM is 39780 then the numbers are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பரோட விகிதம் கொடுத்திருக்காங்க. அதோட என்னது மீச்சிமா கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு என்னது அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? பார்க்கலாமா? அப்போ விகிதம் எவ்வளவு 13:15 சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த எண்கள் முறையே என்ன எடுத்துக்கலாம்? 13x, 15x எடுத்துக்கலாமா? சரியா? 13x, 15x இதோட மீச்சிமா தானே அது. அதாவது 13x, 15x இன் மீச்சிமா அதாவது LCM. சரியா? எவ்வளவு வரும்? 39,780 அவ்வளவுதான். சரியா? இப்ப இந்த ரெண்டுக்கும் மீச்சிமா கண்டுபிடிங்க. 13, 15 ரெண்டுக்கும் LCM பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சார்பகா எண்கள். அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை தான் பண்ணணும். 13 × 15 இன்ட்டு x அதுக்கு மீச்சிமா அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 39,780 அப்படின்னு வரும். சரியா? ஓகே தானே? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா அந்த எண்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பார்க்கலாமா? அப்ப எக்ஸ் வேணும் அப்படின்னா இதை எந்த சைட் பண்ணுவாங்க? 39,780 டிவைடட் பை 13 × 15. சரியா? அடிக்கலாமா? 1 3 13 39 0 6 6 13 78 0. சரியா? அடுத்து 1 15 15 2 15 30 0 4 15 60. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 204. x is equal to 204. அப்ப அந்த எண்கள் அப்படின்னா 13x 15x அப்படிதானே? 13x 13 × 204 15x 15 × 204. சரியா? அவ்வளவுதான். அந்த நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அதுதான் ஆன்சர். சரியா? 2652 இது. அதுக்கப்புறம் என்னது? 3060 அதான் என்னது அந்த எண்கள். 2652 3060. சரியா? ஓகே தானே? அடுத்து பாருங்க. இரு சார்பகா எண்களின் மீச்சிமா 6006. ஒரு எண் 66 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு இருக்காங்க. LCM of two co-prime. சரியா? கோப்ரைம்னாலே அதோட HCF என்ன அப்படின்னா 1 தான். சரியா? சரியா? பகா எண்கள் சரியா? சார்பகா எண்களின் மீப்போவா என்னது? 1. அப்ப பாருங்க, மீச்சிமா கொடுத்துட்டாங்க, மீப்போவா நம்மளுக்கு தெரியும், ஒரு எண் கொடுத்துட்டாங்க, இன்னொன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? இரு எண்களின் பெருக்கல் பலன் x × y is equal to LCM × HCF. சரி, அப்ப x வந்து 66ன்னு கொடுத்திருக்காங்க into y is equal to LCM எவ்வளவு? 6006 into HCF 1. சரியா? அப்ப y is equal to 6006 divided by இது இங்க வந்துருமா? 66. சரியா? ஓகே தானே? அடுத்து படிச்சிடலாமா? 11 66 1 0 0 1 6 ஒரு 11 11 9 11 99 மீதி 1 இருக்குமா? 11 ஒரு 11 11. அப்ப y is equal to 91. சரியா? 91. ஓகே, அதான். சரியா? அடுத்து பாருங்க, இதோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இந்த கோவையை வந்து அப்படியே மாத்திக்கலாமா? எப்படி மாத்தலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, x² + xy அப்படிங்கறத எப்படி மாத்தலாம்னா அதுல காமனா உள்ளது அப்படியே எடுத்துருங்க, வெளியில எடுத்துருங்க. சரியா? வெளியில எடுக்கும்போது என்ன ஆகும்? x வெளியில எடுத்தோம் அப்படின்னா x + y ன்னு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி மேல இது என்ன இருக்கு? x³ y² + x² y³ ன்னு இருக்கா? இப்ப இதுலயும் காமனா எடுக்கலாம். சரியா? x² + y² காமனா எடுக்கலாமா? சரியா? அதாவது x² + y² காமனா எடுத்தோம்னா மீதி என்ன இருக்கும்?
எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்கும். சரியா? ஓகே, இப்ப ரெண்டையும் காமனா இருக்குது பாத்தீங்கன்னா x இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப HCF என்னது? x இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். சரிதானே? ஓகே தானப்பா? காமனா இருக்குது. அப்ப ஆன்சர் x இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, அடுத்து இதே மாதிரி கோவைகள் கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் த GCT. இதே மாதிரி HCF கேக்குறாங்க. சரியா? அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் x பவர் 4 மைனஸ் 1. இது எப்படி எழுதலாம்? x பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 இத x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அப்போ இது என்னது? a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்முலா. அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 1 x ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? x ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறத இப்படி எழுதியிருக்கோம். சரியா? அடுத்து x கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு. அதை எப்படி எழுதலாம் பாருங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதுல இருந்து காமனா எதை எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. சரியா? இதுல இருந்து என்ன எடுக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர்ட காமனா எடுக்கலாமா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட காமனா எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1. சரியா? அடுத்து பிளஸ் 1 காமன் எடுத்தோம்னா x மைனஸ் 1. அப்ப ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. சரியா? இந்த ஃபேக்டர் வரும். அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, இதை எப்படி எழுதலாம்? வழக்கம் போல இது ரெண்டும் அப்படின்னு எழுதிக்கலாமா? எக்ஸ் பவர் 4 காமனா எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1. சரியா? அதே மாதிரி இங்க மைனஸ் 1 காமனா எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1. சரியா? அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர் அப்படின்னு வருமா? இப்போ சரியா? மறுபடியும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம். சரியா? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 4ங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்றோம். எப்படி எழுதுறோம்? மேல மேல இருக்கா இத மாதிரி. சரியா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அதுக்கப்புறம் இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. சரியா? ஓகே தானே? எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இது என்ன ஆயிரும்? x minus 1 into x minus 1 by x minus 1 the whole square. அப்போ third factor மட்டும் x squared plus 1 x plus 1 into x squared x minus 1 the whole square அப்படின்னு இருக்கும். சரியா? ஓகே, இதுல இருந்து நம்ம HCF எடுக்க போறோம் அப்படின்னா பாருங்க, இது 1வது ஃபேக்டர், இது 2, இது 3. 3ல காமனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அப்ப HCF எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1.
அதுக்கப்புறம் வேற என்ன காமனா இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இங்க இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. அப்ப காமனா இருக்கிறது என்னது? HCF அப்படின்னா என்னது? உள்ளதுலயே சிறிய அடுக்கு பொதுவான அடுக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னு எக்ஸ் மைனஸ் ஒன்னு தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு, அல்லது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல காமனா என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னு. சரியா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னு. அப்போ HCF அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. சரியா? ஓகே தானே? ஆன்சர் சி. அடுத்து பாருங்கம்மா, கூடுதல் 99 மற்றும் மீபோவா 9 கொண்ட மிகை முழுக்க எண்களின் ஜோடிகளின் எண்ணிக்கை, அதாவது நிபந்தனையை நிறைவு செய்யும் ஜோடிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சரியா? Find the number of pairs of positive integers whose sum is 99 and the highest common factor is 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே தானே? இதுக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது, பாசிபிள் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே பாருங்க, கூடுதல் சம் 99 கொடுத்துட்டாங்க, HCF என்ன கொடுத்திருக்காங்கன்னா 9 கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க, அந்த எண்கள் that number எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 9x 9y அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல என்ன பண்ணோம்? 2:3 சம்திங் 13:15 அப்படின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எண்கள் முறையே 13x 15x எடுத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னா பொதுவான என்னால பெருக்கணும் அப்படிதானே. இங்க பொதுவான எண் HCF கொடுத்துட்டாங்க, அந்த டிஃபரெண்ட் நம்பர் மட்டும் கொடுக்கல. அதனால அந்த டிஃபரெண்ட் நம்பரை 13க்கு பதிலா 13x எடுத்துக்கிட்டோம், 15 y எடுத்துக்கிட்டோம். சரியா? ஓகே தானே? ஓகே, இப்ப பாருங்க, இதோட கூடுதல் தானப்பா 9x plus 9y is equal to எவ்வளவு? 99. அவ்வளவுதான். இப்ப இதுல காமனா எடுக்கணும்னா 9 காமனா எடுத்தா x plus y இருக்குமா, is equal to 11. சாரி 99. அப்போ x plus y is equal to 99 divided by 9. 1 11. சரியா? அப்ப x plus 1ங்கிறது சரி x plus y யோட வேல்யூ 11 வர மாதிரி எவ்வளவு பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சரியா? 11க்கு என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னா பார்த்தோம்னா 11 எப்படிலாம் வரும்? கூட்டினா 1, 11, அடுத்து 2, 9, சாரி 1, 10, 2, 9, அடுத்து 3, 8, அடுத்து 4, 7, அடுத்து 5, 6, அதுக்கப்புறம் திரும்படி 6, 5 சேம் இதே தான் வரும். சரியா? அப்ப how many possibles அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5. சரியா? 5 ஜோடிகள். ஓகே, ஆன்சர் 5. சரிதானப்பா? அடுத்து பாருங்க, P மற்றும் Q when me போவா x மற்றும் Q is equal to xy எனில் பின்வருவற்றிலிருந்து P மற்றும் Q வின் மீ போமா LCM கேக்குறாங்க. சரியா? HCF வந்து என்னது? HCF is equal to x, அதுக்கப்புறம் Q is equal to xy ன்னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? LCM is equal to question mark அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது? x into y is equal to இரு எண்களின் பெருக்கல் பலன் is equal to LCM into HCF. அதானப்பா? சரியா? அப்ப பாருங்க, x into சாரி இரு எண்களின் பெருக்கல் பலன் is equal to LCM into HCF. அந்த ரெண்டு நம்பரோட LCM மற்றும் HCF இன் பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். சரியா? அப்ப ஒரு எண் என்ன சொல்லிருக்காங்க? P, இன்னொரு எண் Q. சரியா? is equal to அதோட LCM தான் கேட்டிருக்காங்க, LCM. அதுக்கப்புறம் HCF கொடுத்திருக்காங்க, என்னது? x தானே. அவ்வளவுதான். இப்போ P is equal to கொடுத்துறாங்க, சாரி Q is equal to கொடுத்துறாங்க xy. அப்போ P into x y is equal to LCM into x. சரி, நமக்கு LCM தானே வேணும், சோ மத்த இந்த சைடு கொண்டு வந்துருங்க. பாருங்க, LCM is equal to P into x y divided by x. இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்ப LCM is equal to PY. சரியா?
ஆன்சர் PY. ஓகே தானப்பா? லெட்டர்ல வந்திருக்கு, நம்பர் கொடுக்காம லெட்டர்ல வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். லெட்டர்ல வந்தாலும் ஈஸி தான். சரியா? அடுத்து the greatest 5-digit number which when divided by 3, 5, 8 and 12 have 2 as remainder is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பார்க்கலாமா? முதல்ல என்ன பண்ணுவோம்? மிகப்பெரிய 5 இலக்க எண் எதுன்னு கண்டுபிடிப்போம். இதெல்லாம் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண் எதுன்னு கண்டுபிடிப்போம். மீதி 2 வரணுமா? சோ +2 கூட்டிடணும். சரியா? இப்போ ஒரு நம்பரை 2ஆல கூட்டினா, சரியா, 2ஆல டிவைட் பண்ணா மீதி 1 வரணும் அப்படின்னா, இப்போ 10ன்னு இருக்குன்னா அது கூட 1 கூட்டிட்டோம்னா 11. சரியா? டிவைட் பண்ணோம்னா மீதி 1 வந்துட போகுது. சரியா? ஓகே தானே? அந்த மாதிரி. ஓகே, அப்ப பாருங்க 3, 5, 8, 12. 3, 5, 8, 12. மீச்சிமா LCM அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்? சரியா? 3, 5, 8, 12. ஃபர்ஸ்ட் 3ஆல் போட்டோம்னா 1, 5, 8, 4. சரியா? அடுத்த 4ஆல போட்டோம்னா 1, 5, 2, 1. 2 10, 5 40, 4 12, 120. சரியா? 120. நம்மளுக்கு மிகப்பெரிய 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க, அப்படிதானே? இப்போ மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுனா நம்மளுக்கு என்ன வரும்னா 1, 2, 3, 4, 5. சரியா? 99,999. இதை 120ஆல டிவைட் பண்ணுங்க. சரியா? டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுனா இதோட மடங்கா தானே இருக்கணும். சரியா? 10, 2 10, 5 40, 4 12, 120. சரியா? ஓகே, 12 8 96, 960. மீதி எத்தனை? 39, 9ன்னு வருமா? சரியா? 3 12 36. சரியா? மறுபடியும் 3 9 9ன்னு வரும். 3 12 36, 360. சரியா? மீதி எவ்வளவு வரும்? 39. இது அப்படியே இங்க இருந்து கழிச்சிருங்க. சரியா? இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னா என்னது? எக்ஸாக்டா டிவைட் ஆகிற நம்பர் கிடைக்கும். அதாவது எக்ஸாக்டா டிவைட் ஆகிற நம்பர் 5 டிஜிட் நம்பர்னா 99,999 மைனஸ் 39. சரியா? அப்போ 99,960. இது எக்ஸாக்டா டிவைட் ஆகிற நம்பர். நம்மளுக்கு என்ன வேணுமா? மீதி 2 வேணுமா? அப்ப என்ன பண்ணணும்? +2. 2 கூட்டிட்டோம் அப்படின்னா 9,962. சரியா? ஓகே தானே? ஓகே தானப்பா? நம்மளுக்கு என்ன அப்படின்னா நீங்க இந்த வேல்யூவை போட்டுறக்கூடாது. சரியா? எக்ஸாக்டா டிவைட் ஆகிற நம்பர். அதனாலதான் கேட்டீங்க. அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன்ல. அதை போட்டுறக்கூடாது. நம்மளுக்கு 2 மீதி வரும்னா கூட 2 கூட்டிக்கோங்க. இப்ப எக்ஸாக்டா டிவைட் ஆகிற நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு மீதி 2 வரும்னா என்ன பண்ணணும்? கூட 2 கூட்டினா போதுமா? சரியா? அப்ப ஆன்சர் 99,962. சரியா? ஓகே தானே? அடுத்து ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின், முதல் 10 இயலெண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, 10 நம்பருக்கு என்னது? எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். சரியா? ஓகே, பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2ஆல போட்டோம் அப்படின்னா 1 1 3 2 5 3 7 4 9 5. சரியா? அடுத்து 5ஆல போட்டோம்னா 1 1 3 2 1 3 7 4 9 1. சரியா? அடுத்து 3ஆல போட்டோம்னா 1 1 1 2 1 1 7 4 3 1. சரியா? அடுத்து காமனா 2 இருக்கு. சரியா? 2ஆல போட்டோம் அப்படின்னா 1 1 1 1 1 1 7 2 3.
சரியா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் காமனா எதுவுமே இல்லை, தனித்தனி தான். அப்போ பெருக்கிட்டோம் அப்படின்னா எல்சிஎம் 2 × 5 × 3 × 2 × 7 × 2 × 3. சரியா? 2 10 13 30 32 60 6 36 சரியா? 360 × 7 3 21 6 42 சரியா? அப்போ 25 20 சரியா? 2520. ஓகே, இதுதான் என்னது முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய நம்பர், அதோட மீச்சிமா. முதல் 10 எண்ணுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்சா போதும்பா, அவ்வளவுதான். சரியா? அடுத்த கொஸ்டின். இரு எண்களின் HCF மற்றும் LCF முறையே 21 மற்றும் 84 ஆகும். அந்த இரு எண்களின் விகிதம் 1:4 எனில் அந்த எண்களின் மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? The HCF and LCM of two number are 21 and 84 respectively. If the ratio of the two number is 1:4, then the larger of the two number is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இங்க சிம்பிள் பா, ஈஸியா எடுக்கலாம். சரியா? இதுல எல்சிஎம்ஏ தேவையில்லை. சரியா? HCF மட்டும் போதும், HCF ரேஷியோ மட்டும் போதும். சரியா? பாருங்க, அந்த எண்கள் A:B 1:4 வச்சுக்கலாமா? அப்போ அந்த எண்கள் முறையே சரியா என்ன எழுதுவோம்? x, 4x. இங்க xங்கிறது என்னது? equal to HCF. சரியா? அதான் பொதுவான எண். அப்ப பாருங்க, equal to என்னது, என்ன கொடுத்துருக்காங்க? 21. அவ்வளவுதான். அப்ப x equal to 21, 4x equal to 84. பெரிய எண் தானே கேட்டிருக்காங்க. அப்ப பெரிய எண்ணா ஆன்சர் 84. அவ்வளவுதான்பா. சரி, எக்ஸ்ங்கிறது பொதுவான எண், அதான் இஸ் ஈக்குவல் டு HCF. HCF கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு எண்ணுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் என்னதான் வரும்? 84 தான் வரும். 21 × 4 84. அவ்வளவுதானே? சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. எக்ஸ் ஒய் என்ற இரு எண்களின் மீப்போவா 4 மற்றும் மீச்சிமா 96 96. எக்ஸ் 96 எனில் ஒய்யின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான், அந்த ஃபார்முலால போட்டு எடுத்துடலாமா? சரியா? பாருங்க, எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு HCF. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு HCF. சரியா? ஓகே, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 96 96 இன்டு ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் எவ்வளவு? 96 96 இன்டு HCF 4. அவ்வளவுதான். அப்போ y equal to இது அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 96 96 இன்டு 4 டிவைடட் பை எனது 96. சரியா? அப்படியே அடி கொடுத்தோம்னா 1 1 0 1. அப்ப 4 இன்டு 101. அப்போ y equal to எவ்வளவு? 404. ஆன்சர் 404. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, எந்த ஜோடி சார்பகா எண்கள்? சரியா? சார்பகா எண்கள்னா அதோட HCF. சரியா? HCF equal to 1 எனில் அது சார்பகா எண், co-prime அப்படின்னு சொல்லலாம். சரியா? which one of the following is a prime of co-prime அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே, 16 62 ரெண்டுமே எதால வகுப்படும்? 2ஆல வகுப்படும். சரியா? அப்போ இது கோப்ரைம் கிடையாது, இது கோப்ரைம் கிடையாது. சரியா? அடுத்து 18 25 HCF 1. சரியா? இங்க HCF 2. சரியா? அடுத்து 21 35 இதோட HCF 7. சரியா? 1 வந்துட்டு அதோட கதை முடிஞ்சிச்சு. ஆன்சர் இதுதான், கோப்ரைம். இருந்தாலும் நாளை செக் பண்ணி பார்த்துடலாம். 23 92 HCF 23. சரியா? அப்ப HCF 1 இருந்தா தானே அது பிரைம் நம்பர். அப்ப ஆன்சர் 18, 25.
இதோட HCF தான் என்னது நம்மளுக்கு 1 இருக்கு. சரியா? ஓகே தானே? மத்ததெல்லாம் என்னது HCF, அதோட HCF மீ போ வா வேற வேற நம்பர். சரியா? அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களின் மீப்போமா மதிப்பானது அவ்விரு எண்களின் மீப்போகா மதிப்பை விட 6 மடங்கு அதிகம். மேலும் அவ்விரு எண்களின் ஒரு எண்ணானது 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அது நம்ம மீப்போகா கொடுத்திருக்காங்க. பன்னெண்டு கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இல்ல. சரியா? கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப பாருங்க, LCM is equal to 6 into HCF. நம்மளுக்கு HCF கொடுத்திருக்காங்க. HCF is equal to 12 கொடுத்திருக்காங்க. சரியா? HCF வந்து 12. அப்ப LCM அப்படின்னா LCM is equal to 6 into 12 72. 12 72. அப்போ ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க 36, மற்றொரு எண் கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம வழக்கம் போல அந்த இதுல போயிடலாமா? X into Y is equal to LCM into HCF. சரியா? அப்ப x ஓட வேல்யூ ஒரு நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க எவ்வளவு? 36. சரியா? 36 into y is equal to LCM என்னது? 72 72 into HCF என்னது? HCF 12. அவ்வளவுதான். சரியா? அப்போ y is equal to 72 into 12 divided by இந்த 36 அப்படி கீழே வந்துரும். 36 1 2. சரியா? அப்போ y is equal to 2 into 12 24. சரியா? ஆன்சர் 24. ஓகே தானே? அடுத்து பாருங்க, what is the maximum capacity of the containers that can measure the diesel of 3 tankers containers 400 liter 440 liters and 460 liters அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது என்னன்னா 3 கண்டெய்னர்ல வந்து டீசல் இருக்கான், அதை வந்து சமமா அளக்கணுமா. சரியா? சமமா அளக்கணும்னா என்னன்னா எக்ஸ்ட்ரா அளந்து போக மீதியும் வந்துடக்கூடாது, கப்ல பாதியும் அளந்துடக்கூடாது, அப்படி உள்ள மாதிரி சரியா அளக்கணும். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர் 30 லிட்டர் இருக்குன்னா இத என்னது 5 லிட்டர் கொண்டும் எக்ஸாக்டா அளந்துடலாம். சரியா? 10 லிட்டர் கொண்டும் எக்ஸாக்டா அளந்துடலாம். சரியா? ஆனா 20 லிட்டர்னா ஒரு இதை தான் அளக்க முடியும், இன்னொன்னுல பாதி இருக்கும், இன்னொன்னுல 1.5 இருக்கும். சரியா? அப்போ பொது அளக்கக்கூடியது என்னது? 10 லிட்டர் கப்பு. சரியா? ஓகே தானே? புரியுதா? அதுதான். அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்படியே HCF தான். சரியா? ஓகே தானே? அப்போ HCF 400 440 460 இதோட HCF. சரியா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? எல்லாத்துலயுமே 0 இருக்கா? சோ 10 ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. 40 44 46. சரியா? அடுத்து 2 20 22 23. அடுத்து காமனா எதுவுமே இல்ல. அப்ப HCF வந்து என்னது? HCF equal to 20 லிட்டர். சரியா? அளக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்ளளவுள்ள கப்போட அளவு என்னது? 20 லிட்டர். இதுதான் எக்ஸாக்டா அளந்துரும். இப்ப பார்த்தோம்னா 20 லிட்டர்னா சரியா 20 டைம் எடுத்தோம் அப்படின்னா 400 லிட்டர் காலி ஆயிடும். 22 டைம் எடுத்தோம் அப்படின்னா 440 லிட்டர் காலி ஆயிடும். 23 டைம் எடுத்தோம் அப்படின்னா 460 லிட்டர் காலி ஆயிடும். சரியா? ஓகே தானே? இந்த மாதிரி தான். அடுத்து the 3 traffic lights change after every 36 seconds, 60 seconds and 72 seconds respectively. If they all change simultaneously at 8 AM, at what time all will they change together again அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மூன்று வெவ்வேறு போக்குவரத்து சந்திப்புகள் உள்ள விளக்குகள் முறையே 36 வினாடி 60 வினாடி 72 வினாடிக்கு ஒரு முறை மாறுமா. சரியா? எல்லாமே என்னது? காலை 8 மணிக்கு ஒன்னா போட்டாங்க. சரியா? திரும்படியும் எப்போது ஒரே நேரத்தில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாடி தான் சொல்லியிருக்காங்க. எப்போது மாறும் அப்படின்னா அதோட மடங்குல தான் மாறும். சரியா? ஓகே தானா? ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் மாறும். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். சரியா? கொஸ்டின்ல சின்ன வேல்யூ கொடுத்து ஆன்சர் பெரிய வேல்யூவா இருந்துச்சுன்னா LCM. கொஸ்டின்ல பெரிய வேல்யூ கொடுத்து ஆன்சர் சின்ன வேல்யூவா இருந்துச்சுன்னா என்னது? ஆன்சர் இல்ல, ஆப்ஷனே வச்சுக்கலாம். ஆப்ஷன் சின்ன வேல்யூவா இருந்துச்சுன்னா என்னது? நம்மளுக்கு HCF. சரியா? இதுல கொஸ்டின்ல வந்து என்னது?
செகண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ ஆப்ஷன் மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து கண்டிப்பா அதிகம் தான். சோ எல்சிஎம் தான். சரியா, ஓகே தானே. அப்போ எல்சிஎம் பார்த்தோம்னா 36 60 72. 36 60 72 மூணுக்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா, சரியா, ஃபர்ஸ்ட் என்னது பாருங்க, நான் எல்லாம் மூணுமே 6ஆல வகுப்படும், அதனால 6ஆல போடுறேன். இல்லைன்னா மூணுமே 12ஆல வகுப்படும், அதனால 12ஆல போடுறேன் டைரக்டா. சரியா, இப்போ பிகினர் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி டைரக்டா போடக்கூடாது. ஒண்ணு சின்ன நம்பர் அல்லது பிரைம் நம்பர், அதுலதான் போட்டு எடுக்கணும். சரியா, ஓகே. பாருங்க, மூணுமே டிவைட் ஆனா மட்டும்தான் பெரிய நம்பர் யூஸ் பண்ணணும். 3 12 36, 5 12 60, 12 72. சரியா, ஓகே. அடுத்து 3ஆல போட்டோம்னா 1 3 3, 5 2 3 6, அவ்வளவுதான். அதுக்கு மேல காமனா இல்லையா? 2 10, 13 30, 3 12 36. சரியா, 360 வினாடி. சரியா, நம்மளுக்கு 60க்கு மேல இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், மினிட்ஸா மாத்திக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே தானே. அப்போ 36 வினாடிங்கிறது டிவைடட் பை 60. 0 0 கட்டு 1 6 6 6 6 நிமிடம், 6 6 36. அப்போ 8 மணிக்கு ஒழிச்சுதா? சரியா, 8 மணிக்கு ஒழிச்சது. அதுக்கப்புறம் 6 நிமிஷம் கழிச்சு ஒழிக்கும். சரியா, அப்ப ஆன்சர் 8 மணி 6 நிமிடம். சரியா, 8 6க்கு அடுத்து ஒழிக்கும். ஓகே, இது 36. சரியா, அப்ப ஆன்சர் 8 மணி 6 நிமிடம். ஓகே தானே. ஓகே, அடுத்து மீச்சிமா காண்க. சரியா, நம்ம லெட்டர்ஸ் பவர்ல கொடுத்தாங்க அப்படின்னா எல்சிஎம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர், உயர்ந்த அடுக்கு, அனைத்து அடுக்கு, ஆல் பவர். சரியா, அதே இது ஹச்சிஎம்னா குறைந்த அடுக்கு, ஸ்மால் பவர், காமன் அடுக்கு. சரியா, பொதுவான அடுக்கு. சரியா, இந்த மாதிரிதான் எடுக்கணும். ஓகே, அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஏல அதிகபட்சம் என்ன இருக்கு? A3 A2 இருக்கா? அப்ப அதிகபட்சம் அப்படின்னா A3. சரியா, உயர்ந்த அடுக்கு, ஹையஸ்ட் பவர். அதே மாதிரி பில பார்த்தோம் அப்படின்னா B4 B5 B7, அப்ப B7. சரியா, அப்ப ஆன்சர் A3 B7. அவ்வளவுதான்பா, சிம்பிள். சரியா, இது எல்சிஎம் என்னது, உயர்ந்த அடுக்கு எடுக்கணும், அதே மாதிரி எல்லா அடுக்கையும் எடுத்துடணும். சரியா, ஓகே தானே. அடுத்து இரு எண்களின் மீப்போவா 2, மீச்சிமா 28, ஒரு எண் 14 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. சேம், இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான்பா. என்னது, x into y is equal to LCM into HCF. ஒரு எண் என்ன கொடுத்துட்டாங்க, 4 கொடுத்துட்டாங்க. மற்றொரு எண்ணை கேட்கிறாங்க. LCM என்னது, சரியா, 28, HCF 2, அவ்வளவுதான். இது அங்க கொண்டு வந்துடலாமா? y is equal to 28 into 2 divided by 4. சரி, 14 தானே, ஒரு எண் 14. சரியா, 1 2. அப்ப y is equal to எவ்வளவு, 4. ஆன்சர் 4. ஓகே, அடுத்து இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவற்றின் மீப்போவா 4 எனில் மீச்சிமாவை காண்க. சிம்பிள் தானே, ஆல்ரெடி ஒரு இதுல சொல்லியிருந்தேன். சரியா, அப்போ A:B 3:4 அப்படின்னா அந்த எண்கள் முறையே என்னது, 3x 4xன்னு எடுத்துக்கிறோம். சரியா, ஓகே தானே. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் என்னது, HCF. HCF equal to 4ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 3x equal to 3 into 4 12. 4x ஓட வேல்யூ 4 into 4 16. அப்ப ரெண்டு எண்கள் என்னது, 12 16 இருக்கா? அப்போ 12, 16 மீச்சிமா LCM. சரியா, 12 16. சரியா, ரெண்டுக்கும் காமனா 4 இருக்கு. 4ல போடலாமா? முன்னாங்க 12, நானாங்க 16, அவ்வளவுதான். சரியா, நாமளும் 12 4 12 48. ஆன்சர் 48. ஓகே, அடுத்து மீப்போவா. சரியா, இப்பதான் பார்த்தோம்.
HCF அப்படின்னா ஸ்மால் பவர் அண்ட் காமன் பவர். சரியா? ஓகே தானே? அப்ப HCF பாருங்க, எக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு? என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ல x பவர் 4, x பவர் 2, x பவர் 3. சரியா? அப்போ நம்மளுக்கு ஸ்மால் பவர் தானே எடுக்கணும், சிறிய அடுக்கு தானே எடுக்கணும். அப்ப x பவர் 2. அதே மாதிரி yல பாருங்க, y கியூப், y5, y பவர் 5, y பவர் 2. அப்ப அதுல என்னது? சிறிய அடுக்கு தான், y பவர் 2. அப்ப HCF என்னது? ரெண்டுலயுமே என்னது? சிறிய அடுக்கா வரும். ஓகே, ஆன்சர் x ஸ்கொயர், y ஸ்கொயர். சரியா? அடுத்து x ஸ்கொயர் மைனஸ் 1 மற்றும் x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஆகியவற்றின் மீ போ வா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே தானே? பார்த்துடலாமா? இதை சிம்பிளிஃபை பண்ணா x ஸ்கொயர் மைனஸ் 1, இதை சிம்பிளிஃபை பண்ண எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் equal to x plus 1 into x minus 1. சரியா? ஓகே தானே? அடுத்து என்னது? x minus 1 the whole square. இதை அப்படியே வச்சுக்கலாம், x minus 1 the whole square. அப்போ ரெண்டுல என்ன இருக்கு அப்படின்னா HCF இப்பதான் பார்த்தோம். சரியா? என்னது HCF அப்படின்னா குறைந்த அடுக்கு பொதுவான அடுக்கு. இங்கே x minus 1 இருக்கு, இங்கே x minus 1 இருக்கு. ஆனா இங்க பவர் 1, இங்க பவர் 2. அப்ப என்னது? குறைந்த அடுக்கு தானே எடுக்கணும். அப்ப ஆன்சர் x minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. சரியா? சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. சிம்பிளிஃபை பண்ணணும்னா காமனா இல்லாம வரும். சரியா? ஓகே தானே? அதனால இப்போ இப்படியே வச்சுக்கலாம். சோ x minus 1 தான் ஆன்சர். சரிதானே? அடுத்து அதே மாதிரி இதுல ஒரு சின்ன சேஞ்ச். இதுல வந்து எக்ஸ் கியூப் பா. சரியா? எக்ஸ் கியூப் ஏ கியூப் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? இப்ப பாத்துடலாமா? அதே மாதிரி ஒன்ன மட்டும்தான் என்னது சிம்பிளிஃபை பண்ண போறோம், இதை அப்படியே வச்சுக்க போறோம். சரியா? எப்படி இருக்கலாம் பாருங்க, எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. சோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது a cube minus b cube. இந்த ஃபார்முலா என்ன வரும்? a minus b into a square plus ab plus b squared. சரியா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் இங்க. ஓகே, அப்ப பாருங்க, x cube minus a cube அப்படின்னா x minus a into x squared plus a ax plus a square. சரியா? இது என்னது? x cube minus a cube. அதுக்கப்புறம் x minus a the whole square அப்படியே வச்சுக்க போறோம். x minus a the whole square. நம்மளுக்கு LCM தானப்பா. LCMனா என்ன சொன்னோம்? சரியா? highest power and all power அப்படின்னு சொன்னோமா? highest அப்படிங்கும்போது x minus a the whole square. அப்ப எது வரும்? x minus a the whole square. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுக்கணுமா? சோ இதையும் எடுத்துடலாமா? x square plus ax plus a square. சரியா? அப்ப ஆன்சர் x minus a squared into x squared into ax into a squared. சரியா? ஓகே தானே? அடுத்து okay, let x be the least 4-digit number which when divided by 8, 12, 20 and 28 leaves remains 5, 9, 17 and 25 respectively. What is the sum of the digit of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 4 எண்களால் வகுக்கும் போது இதை மீதியை தருதான். சரியா? மிகச்சிறிய எண் 4 இலக்க எண் x அப்படின்னா அதோட இலக்கங்களின் கூடுதல் கேட்கிறாங்க. சரியா? பார்த்தலாமா? பாருங்க, இப்போ எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். நமக்கு தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னா 8 மைனஸ் அந்த மீதி 5 சிக்கல் அளவு 3. சரியா? அடுத்து 12 மைனஸ் 9 3. சரியா? 20 மைனஸ் 17
3. சரியா? அடுத்து 25 மைனஸ் 22 ஈக்குவல் டு 3. எல்லாமே என்னது டிஃபரண்ட் 3ன்னு வருது. ஸோ என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சு 3 கழிச்சிட வேண்டியதான். சரி, எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த இது சிறிய எண் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு 3 கழிச்சிருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? ஓகே. அப்ப எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா 18 12 20 28. இதோட மீச்சிமா அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆல போட்டோம்னா 9 6 10 14. சரியா? அடுத்து 2ஆல போடுங்க. 9 3 5 7. அடுத்து 3ஆல போட்டோம்னா 3 1 5 7. சரியா? பார்த்துலாமா? 4 4 5 20 4 5 20 20 18 109 சாரி 180. 1 7 8 56. 4 12 36 180 180 இன்ட்டு 7 1 7. ஓகே. அப்போ LCM 1260. இதுதான் என்னது, 4 இலக்க எண் தானே, மிகச்சிறிய 4 இலக்க எண் அப்படின்னு வச்சுக்கலாம். 1260. நம்மளுக்கு என்னது மீதி இதெல்லாம் வரணுமா? அப்ப என்ன பண்ணணும், காமனா இந்த இதை கழிச்சிடலாமா? 3 கழிச்சிட்டோம் அப்படின்னா -3. சரியா? அப்ப ஆன்சர் 1257. சரியா? ஓகே. இப்போ ஒன்னு வச்சு டிவைட் பண்ணி பாருங்களேன். எக்ஸாக்டா என்னது, இப்போ 8 வச்சு டிவைட் பண்ணோம்னா 5 வரும். 12 வச்சு டிவைட் பண்ணா 9 வரும். 20 வச்சு டிவைட் பண்ணா 17 வரும். 25 வச்சு டிவைட் பண்ணா 22 வரும். சரியா? ஓகே தானே? ஒண்ணுமே இல்லப்பா. இப்போ 10ல இருந்து என்னது 3 கழிச்சா 5னா, சாரி 8ல இருந்து 5 கழிச்சா 3னா, அதே இது 8ல இருந்து 3 கழிச்சா 5 தானே வரும். சரியா? அதனால எப்படினாலும் கழிச்சுக்கலாம். ஓகே. இப்போ காமனா வர்றதுனால என்னது 1257. இப்ப இலக்கங்களின் கூடுதல் அப்படின்னா 1 பிளஸ் 2 பிளஸ் 5 பிளஸ் 7 7 7 3 10 15 15. சரியா? அப்ப ஆன்சர் 15. இலக்கங்களின் கூடுதல் எத்தனை? 15. சரியா? ஓகே தானே? அடுத்து மீச்சிமா கேக்குறாங்க. சரியா? அடுத்து பின்னங்களின் மீச்சிமா. Find the LCM of the algebraic fractions 4x squared by y, 6x by y squared and 8x cube by y cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பாருங்க, LCM அப்படின்னு கேட்டாலே மேல நியூமரேட்டர்ல LCM, டினாமினேட்டர்ல உள்ளதுக்கு HCF. அவ்வளவுதான். சரி, அப்படி பார்த்தோம்னா 4x squared 6x 8x cube இதோட LCM divided by y squared y cube இதோட HCF. சரியா? அப்படி பார்த்தோம்னா 4 6 8 இதோட LCM என்ன வரும்? 24. 24 x squared x cube அப்ப x cube divided by y squared y cube. நான் இதுல கம்மியா உள்ளது என்னது? y தானே. அப்போ 24 x cube by y. சரியா? ஆன்சர் B. ஓகே தானே? ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா. If the HCF of 210 and 55 is expressible in the form 210 into 5 plus 55y, find the value of y squared minus y அப்படி 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே தானே? ரெண்டு எண்களோட மீப்போவாவை இப்படி எழுதுறாங்களாம். அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்னது y ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரியா? பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல என்னது HCF கண்டுபிடிக்கணும். அதாவது 210 55ஓட HCF. ஃபர்ஸ்ட் 5ஆல போடலாமா? 5ஆல போட்டோம்னா என்னது 4 5 20 2 10 4 5 5 4 5 5. சரியா? அவ்வளவுதான், 5 மட்டும்தான். சரியா?
ஓகே, அப்ப பாருங்க HCF equal to 5. இதை தான் அப்படி எழுதிருக்காங்கன்னா 210 into 5 is equal to 55. சாரி, plus 55y அப்படின்னு எழுதிருக்காங்களாம். அப்ப is equal to 5ன்னு எடுத்துக்கலாமா? சரியா, 5ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 1050 வரும், 210. ஓகே, 1050 plus 55 y is equal to 5. சரியா, அப்ப 55y அப்படின்னா இந்த 1050 அங்க போகும். அப்ப போகும்போது 5 மைனஸ் 1050. சரியா, அப்போ y is equal to எவ்வளவு, 1045 டிவைடட் பை 55ன்னு வருமா? 4 சாரி 11 55, 2 10, 0 9 45. சரியா, 4 11 11, 4 11 11 மைனஸ் இருக்குண்ணா. சரியா, 4 11 11 மீதி 9. சரியா, அப்போ y is equal to மைனஸ் 19. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, y ஸ்கொயர் மைனஸ் 1 தானே. அப்போ மைனஸ் 19 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா, 361 மைனஸ் 1, ஆன்சர் 360. ஓகே, y ஸ்கொயர் மைனஸ் 1 தானே, ஆன்சர் 360. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஒய்யோட வேல்யூ என்னது, மைனஸ் 19ன்னு வந்துச்சு. சரியா, அத ஸ்கொயர் பண்ணும்போது என்னது, மைனஸ் 19 ஸ்கொயர் பண்ணா என்னது, மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் தான், 361. மைனஸ் 1னா ஆன்சர் என்ன, 360. சரியா, அடுத்து let x be the least number which when divided by 15, 18, 20 and 27 leaves a remainder of 10 in each case, and x is the multiple of 31. What least number should be added to x to make it a perfect square அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த 4 எண்களால் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 10 தரக்கூடியதும் 31 மடங்காக இருக்கக்கூடியதுமான மிகச்சிறிய எண் எக்ஸ். சரியா, அப்போ எக்ஸ் அப்படின்னா அத வர்க்கமா மாத்தணுமா, வர்க்கமா மாத்துறதுக்கு அது கூட எந்த எண் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். சரியா, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பாருங்க, 15, 18, 20, 27 இதோட எல்சிஎம். சரியா, கண்டுபிடிக்கலாமா? 3ஆல டிவைட் பண்ணா பாருங்க, 5, 6, 20, 9 3 27. அடுத்து 5ஆல 1, 6, 4, 9. அடுத்து 3ஆல போட்டோம்னா 1, 2, 4, 3. அடுத்து 2ஆல போட்டோம்னா 1, 1, 2, 3. சரியா, அப்போ பாருங்க, 3 9, 9 45, 2 90, 9 54. சரியா, அப்ப எல்சிஎம் = 540. சரியா, 540. அப்ப என்னது, மீதி 10 தரணுமா? சோ என்னது, பிளஸ் 10 ஆட் பண்ணிடலாம். அதே நேரத்துல 31ஆல வகுபடணுமா? சரியா, 31ஆல வகுபடணுமா? சரியா, ஓகே. 540 பிளஸ் 10னா 550. அது கண்டிப்பா 331ஆல வகுபடாது. சோ அதோட மடங்கு எடுக்கணும், அதானே எல்சிஎம் வரும். அப்போ கேன்னு போட்டுக்கோங்க. அப்ப கேக்கு பதிலா 1 2 3 4ன்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, சரியா, கேக்கு பதிலா என்ன அப்படின்னா 4ன்னு போடும்போது டிவைட் ஆகும். அதாவது 540 × 4 பிளஸ் 10. சரியா, 4 5 20, 4 16, 5
சாரி 16 70. சரியா? இது 13ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகும். சரியா? இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா இத என்னது வர்க்க எண்ணா மாத்தணுமா? சரியா? வர்க்க எண்ணா மாத்தணும்னா கூட சேர்க்க வேண்டிய ஆன்சர். சரியா? இது 13ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகும். சரியா? அப்போ 2170 இருக்கு. சரியா? இதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்க. சரியா? இதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா 47 ஸ்கொயர். 47 ஸ்கொயர் எவ்வளவுனா 2 3 கழிஞ்சிருக்கு 0 9. நம்மளுக்கு 2170 இருக்கா? அப்ப எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 9 3. சரியா? ஆன்சர் 39. சரியா? 39 தான் ஆட் பண்ணணும். ஓகே, சரியா? அடுத்த சம் பாருங்க. In finding the HCF of two positive integers by the long division method, the successive quotient from top to bottoms are 1, 8 and 2 respectively. If the least divisor, சரியா, divisor is 105, what is the sum of the two original numbers அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது நீண்ட வகுத்தல் முறையில் இரு மிகை முழு எண்களின் மீப்போவா காணும் போது மேலிருந்து கீழாக கிடைக்கும் தொடர்ச்சியான ஈவுகள் முறையே 1, 8 மற்றும் 2. இறுதி வகுப்பான் 105 எனில் அந்த இரு மூல எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சரியா, ப்ரொசீஜர் பண்றதை விட நீள் வகுத்தல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணோம் அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் அது ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்க. அதுல இருந்து நம்ம பாட்டம்ல இருந்து அப்படி டாப்புக்கு வர போறோம். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 அப்புறம் 36 இதோட HCF. சரியா? அதை வந்து நீள் வகுத்தல்ல கண்டுபிடிக்க போறோம். சரியா? HCF அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது 2க்கு காமனா உள்ளது என்னது 4 தானப்பா. இதை நீள் வகுத்தல்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. இப்ப என்ன அப்படின்னா இந்த 36 சரியா 20ஆல டிவைட் பண்ணுங்க. 20ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ ஒரு 20 மீதி 16 வந்திருக்கா? 16. சரியா? இத ஓகே சாரி 16 வந்திருக்காப்பா. இந்த 16 வச்சு எதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா இந்த உள்ள 20. சரியா? இந்த 20 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணணும்னா என்னது ஒரு 16 16. சரியா? மீதி 4 வந்திருக்கா? இந்த 4 வச்சு எதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா இந்த 16 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சாரி 4 16. சரியா? 0ன்னு இருக்கா? அப்ப இதோட HCF என்னது 4 அப்படின்னு வருது. இதுதான் என்னது அந்த நீள் வகுத்தல் முறை. ஓகே, நீள் வகுத்தல் முறை இதுபடிதான் பண்ண போறோம். சரியா? இதுபடி லாஸ்ட்ல இருந்து கொண்டு வர போறோம். சரியா? லாஸ்ட்ல இருந்து கொண்டு வர போறோம் அப்படின்னா பாருங்க, நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே, இறுதி வகுப்பான் எவ்வளவு 105. 105. சரியா? இறுதி வகுப்பானது 105. அதுக்கப்புறம் என்னது ஈவு தொடர்ச்சியான முறையே 1, 8, 2. அப்ப லாஸ்ட் ஈவு வந்து என்னது 2. அப்ப பாருங்க 105 × 2 210 வச்சு முடிக்கணும். சரிதானே? 0. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 210. சரியா? 210. அப்போ இந்த இதுல பாருங்க
இந்த இதுல நம்மளுக்கு என்ன வரும்? 210 தானே, சரியா? 210. அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் என்னது? 8, சரியா? 8. ஓகே, அப்ப 8 அப்படின்னா 8 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க இதை வச்சு. 8 2 16, 1 8 1680, சரியா? அப்போ எந்த நம்பர்ல இருந்து 1880 கழிச்சா 105 வரணும் அப்படின்னு பாருங்க. அப்போ 1785 85. ஓகே, அடுத்து இந்த வகுத்தலுக்கு, சரியா? இந்த வகுத்தல் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இதுல வந்து என்னது? எதால வகுக்கணும்? 1785 வகுக்கணும். இந்த ஈவு எத்தனை? 1, சரியா? அப்போ 1 × 1775, அது போக 210 வரும். 1785, சரியா? ஓகே, அப்ப நம்மளுக்கு என்னது? 210 மீதி வரணுமா? அப்ப 210 கூட தானே இருக்கணும், சரியா? அப்ப 210 கூட இருந்துச்சு அப்படின்னா 1995, சரியா? அவ்வளவுதான், நீள் வகுத்தல் முடிஞ்சது, சரியா? இப்ப அந்த இரு எண்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1785, 1995, சரியா? அப்போ 1995, 1785 அந்த இரு எண்கள். இதோட கூடுதல் 0, 8, சரியா? அடுத்து 9, 7, 3, சரியா? 3780. ஓகே, புரியுதாப்பா? அதாவது சின்ன நம்பரை வச்சு பெரிய நம்பரை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணதும் மீதி வருமா? அந்த மீதியை வச்சு இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணணும், சரியா? டிவைட் பண்ணும்போது மீதி வருமா? அந்த மீதியை வச்சு இந்த வகுத்திய டிவைட் பண்ணணும். அப்படி வர்றதுதான் என்னது? நம்மளுக்கு என்னது? மீ போவா. அதை என்ன பண்றோம்? நம்ம லாஸ்ட்ல இருந்து செய்யறோம், அவ்வளவுதான். லாஸ்ட்ல இருந்து செய்யும் போது ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னது? அது அப்படியே கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் என்ன? 3780. இதுதான் என்ன அப்படின்னா HCF கண்டுபிடிக்கிற நீள் வகுத்தல் முறை, சரியா? ஓகே தானே? இதோட டெஸ்ட் 5க்கான மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது, சரியா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.